எது சார் அவர் சொன்னீங்க மறைக்கிறீங்க சார் சார் ப்ளீஸ் அலோ சார் டு கவர் சார் வாட்ஸ் தி பாயிண்ட் இன் காலிங் அஸ் சார் இருங்க சார். சென்னை வேளச்சேரி வாக்குச்சாவடி மையத்துக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி தனது வாக்கினை செலுத்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், இது குறித்த விவரங்கள். சென்னை வேளச்சேரி பிரதான சாலையில் இருக்கக்கூடிய அட்வென்ட் கிறிஸ்டியன் நடுநிலைப் பள்ளியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி வாக்களிப்பதற்காக வந்திருக்கிறார். ஆர்.என். ரவி மற்றும் அவருடைய மனைவி லட்சுமி ரவி ஆகிய இருவருமே இந்த வாக்கு செலுத்துவதற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். 18வது மக்களவை தொகுதிக்கான அந்த தேர்தல் இன்று தொடங்கி நடக்கிறது. முதற்கட்ட தேர்தலாக ஒரே கட்டமாக தமிழகத்திற்கான தேர்தல் 39 தொகுதிகளிலும் நடைபெறுகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா நட்சத்திரங்கள் என பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் காலையிலிருந்து வாக்களித்திருக்கக்கூடிய தொடங்கிய நிலையில் தற்போது தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவரது மனைவி லட்சுமி ரவி ஆகிய இருவரும் சென்னை வேளச்சேரி பிரதான சாலையில் இருக்கக்கூடிய அட்வென்ட் நடுநிலைப்பள்ளி, அந்த கிறிஸ்டியன் நடுநிலைப்பள்ளியில் வாக்குகளுக்காக வந்திருக்கிறார்கள். காலை 11 மணிக்கு அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கான அந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது வாக்குச்சாவடி மையத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆளுநர் மற்றும் அவருடைய மனைவி வாக்கு செலுத்தக்கூடிய அந்த பூத் என்பது, அந்த வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூத் பிங்க் பூத், அதாவது பெண் அதிகாரிகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இருக்கிறது. 233 அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அதில் உள்ள 5 தெருக்கள் இருக்கிறது. அதே பகுதியில் தான் ராஜ்பவனும் வருகிறது. அந்த பகுதிக்கு உட்பட்ட பகுதி என்பதால் தான் இங்கே வாக்கு செலுத்துவதற்காக அவர்களுக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிங்க் பூத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் அவருடைய மனைவி லட்சுமி ரவி ஆகிய இருவரும் தற்போது வாக்களித்து வருகின்றனர். இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு இன்று மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், இந்த காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் என அவர்களுடைய வாக்குகளை கொண்டு செலுத்தியிருக்கிறார்கள். அவருடைய ஜனநாயக கடமையும் திறக்கி வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் அவருடைய மனைவி லட்சுமி ரவி இருவரும் தற்போது வாக்கு செலுத்துவதற்காக வேளச்சேரி பிரதான சாலையில் இருக்கக்கூடிய அட்வென்ட் கிறிஸ்டியன் நடுநிலைப் பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வாக்களிக்கக்கூடிய பூத், இந்த வாக்குச்சாவடி மையத்தில் மொத்தம் 4 பூத்துகள் இருக்கிறது. அதில் 233க்கு உட்பட்ட அந்த வாக்குச்சாவடியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ராஜ்பவன் இருக்கக்கூடிய பகுதியும் வருகிறது. ராஜ்பவன் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் இங்குதான் வாக்கு இருக்கிறது. இந்த பிங்க் பூத்தில் அவர்கள் தற்போது வாக்களிப்பதற்காக உள்ளே சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் அவருடைய மனைவி லட்சுமி ரவி ஆகிய இருவரும் தற்போது வாக்களித்து வருகின்றனர். சென்னை ராஜ்பவனுக்கு சுந்தரமாக இருக்கக்கூடிய அட்வென்ட் கிறிஸ்டியன் நடுநிலை பள்ளி இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் அவருடைய மனைவி லட்சுமி ரவி ஆகிய இருவரும் வாக்களிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். காலை 11 மணிக்கு அவர்கள் வாக்கு செலுத்த இருப்பதற்காக அந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதாவது பொதுமக்கள் அதிகமாகக்கூடிய நேரம் என்பதாலும் அவர்கள் வரிசையில் காத்திருக்கக்கூடிய அந்த சூழலும் ஆளுநர் வரக்கூடிய நேரம் என்பது 11 மணி என ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. பிறகு 11:10க்கு ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் அவருடைய மனைவி லட்சுமி ரவி ஆகிய இருவரும் வாக்கு செலுத்துவதற்காக இந்த அட்வென்ட் கிறிஸ்டியன் நடுநிலை பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த பள்ளியில் மொத்தம் 4 பூத்துகள் இருக்கிறது. அது 233 235 வரை என்கின்ற அந்த 4 பூத்துகள் இருக்கிறது. அதில் 223வது பூத் எண் கொண்ட அந்த பகுதிகளில் அவர்களான பிங்க் பூத்தில் தற்போது தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் அவருடைய மனைவி லட்சுமி ரவி ஆகிய இருவரும் வாக்கு செலுத்தியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.